என்னவளே அடி என்னவளே இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொடர்ந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உங்கள் கொலுசில் அது தொலைந்ததென்று உங்கள் காலடி தேடி வந்தேன். காதலென்றால் வெறும் அவஸ்தை என்று கரண்ட் அடிச்சு சாக போறாங்க. எதை போய் பிடிக்கிற? சூப்பர். மூஞ்சிய பத்தி பேசியா போட்டா இவ்வளவு போடணும். எதுக்கு போடுற? இல்லைன்னா செத்துணும். கட்டுனா இவ்வளவு கட்டணும். எதுக்கு கட்டுற? இல்லைன்னா புடிச்ச இதை புடிச்சுக்கிட்டு எதங்க காலை புடிச்சுக்கிட்டு 5 ரூபாய்க்கு மெடிமிக்கு சோப்பு வாங்கி நல்லா சுடுதண்ணியை காய வச்சுக்கிட்டு நல்லா புருட்டு புருட்டுன்னு கழுவி விட்டு எதை கழுவ போறீங்க? பாஞ்சு துண்டு எடுத்து பொத்தி பொத்தி தொடச்சு அவன் காலிலேயே சொப்பு சொப்பு சொப்புன்னு முத்தம் கொடுக்கும். ஏன் அவன் கழுவாம கொடுத்தாருன்னு? அழகிடா அழகிடா பிய மிதிச்சுட்டு வந்த முண்டை அதுல போய் முத்தம்னா வாங்கி விட்டா வாடி. என்ன பிய மிதிச்சுட்டு வந்தவன்? அதாரியா பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஆளு பலுக்கா இருக்க. இருக்குது இருக்குது இருக்குது. உன்னை பார்க்கும்போது எனக்கு வரலீங்கன்னு போல தோணும். நல்லா வரீங்க பாப்போம். இவள் முகம் ஒரு ஞாயிறு, இவள் கண்ணும் ஒரு திங்கள், இவள் வாய் ஒரு செவ்வாய், இவள் மூக்கு ஒரு புதன்டா, இவள் கண்ணு ஒரு வியாழந்தா, இவள் பல்லு ஒரு வெள்ளிடா. ஆக மொத்தத்துல சனி முடிச்ச முண்டடாம. சனி இந்த நாளா செம்ம சனி மாதிரி புடிச்சா விடவே மாட்டேன் பாத்துக்க. அதனாலதான் பிடிக்காம இருக்கேன். உருட்டாத என்ன உருட்டாத? ஆளுகளை பாரு, ஆளுகளை மூஞ்சி எறி பாரு. இப்படி சொல்லி உன்னை வந்து நான் லவ் பண்ணி நினைச்சுக்கிட்டு நான் மட்டும் உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்த நினைச்சிட்டு இருக்கேன். உன்னைய குடும்பம் நடத்துறதுக்கு ஏம்பல் பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்கிற பன்னிக்குட்டியை கட்டி பிடிச்சு படுத்துருக்கு. உன்னைய குடும்பம் நடத்துறதுக்கு ஏம்பல் இருக்க நான் நாய்க்குட்டியை வாங்கி மேய்ச்சிக்க தெரியுது. நாய் நன்றி உள்ளது. நாயை பத்தி தப்பா நினைக்காத. ஒரு வீட்டுல ஒத்த பொட்டை நாய் வளர்த்தா போதும், அத காவலுக்கு நாய் தேவையில்லை. ஊர்ல இருக்கிற 10 நாய் ரவுண்டு கட்டி அந்த பொட்டை நாய்க்கு காவல் கிடக்கும். பொட்டை நாய் தானே காவலுக்கு இருக்கு, வீட்டுக்கா காவலுக்கு இருக்கு. ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். பாத்துருக்கியா? திணுசு திணுசா இருக்கும். ஒரு நாய்லாம் சிங்கம் மாதிரி போல்டா இருக்கும். அப்படின்னா இன்னும் சில நாய் இங்க இருந்து வைக்க வைக்கலாம் நாட்டை 1.5 மரத்துல தொங்க போட்டுக்கிட்டு 6 மாசம் கொலைப்பட்டியா கிடந்து வயிற்ற சீத்து புட்டு அப்படின்னு இறைச்சிக்கு தெரியும். என்ன எங்கட சத்தம் கேக்குது? இன்னும் சில நாய் நொண்டி நாய் இப்படி விசிக்கி 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 வரும். ஏன் அப்படி? இந்த போல்டா இருக்கிற நாய்லாம் நம்ம நினைக்கிறோம் இந்த போல்டா இருக்கிற நாய் தான் ஜோலியை முடிக்க போதும். இந்த விசிக்கி விசிக்கி வந்த நாயை பூரா அதட்டி அதட்டி இந்த போல்டான நாயெல்லாம் கடிக்கும். சரி, அது நாய்க்கு சீக்கு பிடிச்சிருக்கும் போல அப்படி போய் நிற்கு. நம்ம நினைக்கலாம் இந்த போல்டா இருக்கிற நாய் தான் ஜோலியை முடிக்க போதும். இந்த விசிக்கி விசிக்கி வந்துச்சு பாரு, இந்த நாய் ஜோலியை முடிச்சுட்டு போயிரு. மத்த நாய் எல்லாம் வாயை பொழுதுகிட்டு நம்ம போல்டா மத்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. ஆளை பார்த்து இடப்படாத பண்ண மாட்டாங்க. ஆளை பார்த்து இடப்படாத. நீ நம்ம தான் ஆளை பார்த்து இடப்படாத. இந்த குறும்பி அந்து வர போற போற நீ குண்ட குடிக்க அண்ணாக்கு அப்படி எடுத்துக்க. போட்டேன் போஸ்ட் ஆபீஸ் கிழிஞ்சு வரும். உனக்கு போட்டுனா போட்டு தெரிச்சு பாரு தெரிஞ்சுக்க. உனக்கு போடுற ஓல்ல வக்க மக்கள பாவட புருன்னு கிளீன் பாத்து. உனக்கு போற போற கையில அவுத்து போட்டு அம்மனமா ஓடி போய் தெரிஞ்சுக்க. உனக்கு போடுற ஓல்ல மூத்தரம் சிறுட்டு 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 தள்ள. உனக்கு போற போற கொப்பையில கண்ண கட்டி போய் தெரிஞ்சுக்க. எங்க அப்பன்ட வாகதடி எங்க அப்பனுக்கு தத்தடி ஓத மடி உன் ஜாம எல்லாம் சப்பட்டி ஆயி போய். பாத்து வெளிய என்ன சொல்றது? அரை அலசியமா பேசிக்க. சரத்தியம் நான் பேசாத. மயில் ஓட இருக்காது. ஐயோ உடல கட்டி போற திரும்ப நீ எங்க வர என்னைய கடிக்கு வந்து என் வீட்ல கால எடுத்து வச்சிருக்க. வந்த உடனே எங்க ஆத்தல எப்படி தூக்கிடுவேன். உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி நீ மட்டும் எனக்கு புருஷன் வந்து அம்மை கொடுத்து இப்படி நச்சையா கொண்டு போடுவேன். எதை இத எதனப்ப எதையனப்ப ஐக்கிய மாட்டேன். மனசு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை அப்படி சொல்லாத. கல்லில் என்ன 10 ரூபாய்க்கு சூட கட்டியை வாங்கியாவது வச்சு கொடுத்து விட்டுடு. சரி பிரியா, நீ சூட கட்டியை வாங்கி கூட கொளுத்தி கொள்ளலாம் முடிவு பண்ணுவேன். மனசு கேட்க கூர்மையான மனசு கேட்காது. சூட கட்டியை கொண்டுகிட்டு வருவேன். மண்டையில எப்படியோ இந்த மண்டையில வைப்பேன். தீப்பெட்டியை எடுப்பேன், பக்குன்னு அடிப்பேன், உப்புன்னு பிடிக்க கிட்ட கொண்டுட்டு வருவேன். உன் மனசு கேட்க இந்த வாயிலாக அப்புறம் யானையை நம்ம கொளுத்தி சாகணுமா அப்படின்ட்டு குச்சியை கீழே போட்டுட்டு இந்த விரல் எடுப்பாரு. இந்த விரவே உனக்கு டெம்பர் கிடைக்கும். இந்த விரலை வச்சுக்கிறேன். இந்த விரலை வச்சு சூட கட்டி அப்படி டப்புனு
ரெண்டு உருகி அப்படி முத்தம் கொடுத்து விட்டுருவேன். நான் கரண்ட் கம்பியில போய் என் வாயை வச்சிருக்கேன். அடே அப்பா, எடுத்து கம்பியில வச்சாலும் படம் வரல வச்சு. அப்படியே பிடிக்காத மாதிரியே பல்ச. என்னமோ எனக்கு பிடிச்ச மாதிரியே நீ பேசிட்டு இருக்க. நீ பாக்கல தெரியுமா? கொட்டையில இருந்த கிடுகுல இருந்த அட்டை பூச்சியை பார்த்தே பயந்தவன் நீ. எனக்கு தெரியாது. 1 லட்சம் அட்டை பூச்சிக்கு தான் பயப்பட, மத்ததுக்கு பயப்பட மாட்டே தெரியுமா? நீ தெரியும். நீ பாம்பை பார்த்து பயப்பட மாட்டேன்னு தேலை பார்த்து பயப்பட மாட்டேன். ஒரு பூரான பார்த்து கூட பயப்பட மாட்டேன். நீ பாம்பை பார்த்தாலும் நீ பயப்பட மாட்டேன். எனக்கு தெரியும். தாடி மகளே, ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னைய கட்டி உன் கையில வெஞ்சனை வச்சு நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, கழுத மூத்திரத்தை குடிச்ச மாதிரி. ஓ அவ்வளவு சூப்பரா இருக்குமா? குழம்பு வரும். சரி, இந்த உலகத்துல ஆம்பளை ருசியா சாம்பனா, பெண்ணு ருசியா சாம்பனா? ரொம்ப நேரம் ருசியா சாப்பிட்டாங்க. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். உன் தாய் குளம் பூரா தலை கவுர்ல போகுது. எதுக்கு கவர போகுது? நீ இந்த ஊர்ல வெள்ளாள வயல்ல இந்த பெண்கள் சார்பா பேச வந்திருக்க. நீங்க நான் ஆம்பளை சார்பா பேச வந்திருக்கேன். பாத்துறோமா? இந்த உலகத்துல ஆம்பளை தான் ருசியா சமைப்பேன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன் பொம்பளை தான் ருசியா சமைப்பாங்கறேன். ஏய், நீ பெண்ணு சமைச்சா புருஷன் பொண்டாட்டி பிள்ளை குட்டி இந்த குடும்பத்துக்கு தான் சமைப்பேன். ஆம்பளை மாதிரி ருசியா சமைக்க முடியாது. ஏன்? உனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன உதாரணம்? ஒரு கல்யாணம் நடக்கட்டும். சரி. ஒரு பெரிய மாநாடு நடக்கட்டும். 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வரேன். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் வரேன். அங்க சமைக்கிறது ஆம்பளை சமைப்பானா பெண்ணு சமைப்பானா? ஆம்பளை தான் சமைப்பாங்க. ஆம்பளை தாண்டி அங்க மாஸ்டரா இருப்பேன். அங்க கூட பொம்பளை 2 பேர் இருப்பாங்க. ஒண்ணு எதுக்கு தெரியுமா வச்சிருப்பேன்? எதுக்கு? அப்படியே எப்படியோ அப்படியே சங்கிட்டு அந்த கடுகு அப்படி கடுகுனா உனக்கு சோம்பேறி சீரக தெரியுமா? நான் ஆம்பளை பார்த்து சொல்லணும். அதுல அவளை ஓடுறி அப்படி சொல்லணும். நீங்க போட தெரியாதாக்கு. நீ எங்க எதுக்கு தெரியுமா இருப்ப? எச்சியில எடுக்க, டேபிள துடைக்க, கூட்ட வைக்க, சாம்பார ஊத்த, இதுக்கு தாண்டி இருப்ப சட்டாளி மலை. எங்க ஆம்பளைங்க ஒரு 10 பந்திக்கு பரிமாறினாலே உங்களுக்கு நாக்கு தள்ளி போறோம். ஆனா பொம்பளை நாங்க அப்படி கிடையாது. அங்க இருக்க சாம்ப சட்டை கடைக்கு போட்டு நீ எத்தனை சாமான் அடிப்பட நாங்க விளக்குவோம். பொறுமை பொக்கிஷ பொம்பளை நாங்க தான். தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் நீ பந்தியில சமைச்சாலும் எங்களை மாதிரி ருசியா சமைக்க முடியாது. சரி, நீ ருசியா குழம்பு வைப்ப. உன் பேச்சுக்கு வர உன் பேச்சுக்கு வர நீ ருசியா குழம்பு வைப்பேன்னு சொல்ற. உன் பேச்சுக்கு வர எங்க வீட்டுல ஒரு பக்கத்துல ஒரு ஐயாவும் கிழவன் எழுதி இருக்காரு. அந்த ஐயா போய் கேட்டேன், என்ன கேட்டேன்? ஐயா நல்லா இருக்கியா? ஐயா அப்பதான் நல்லா இருக்கான்னு கேட்டேன். அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு கேட்டேன். சரி. அந்த ஐயா சொன்னாரு, என்ன சொன்னாரு? இந்த குழம்பு மட்டும் நீ சொல்லி போடு. அந்த ஐயா போய் கேட்டு அப்பதான் நல்லா இருக்கான்னு கேட்டேன். அப்பதான் என்ன குழம்பு வச்சிருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஐயா சொன்னாரு, என்ன சொன்னாரு? 10 கால 2 கால பெருக்கி அதை 8 கால ஆக்கி பாதியா பிரிச்சு மாகாணியை சேர்த்து மரக்காவையில நுழைச்சு உங்க அப்பதான் குழம்பு வச்சிருக்கான்னு சொன்னாரு. அது என்ன குழம்பு சொல்லுவாங்க? பூண்டு குழம்பா இருக்குமோ? நல்லா சொல்றேன். சரி, என்ன கேட்டுக்க நீ குழம்பு வைப்பேன்னு சொல்லல. நீ நல்லா ருசியா நானே சொல்றேன். ஒரு பெரிய இது மாதிரி பேசாத. ஒரு இல்ல கராட்டு குழம்பா இருக்குமோ? இல்ல இது வர 10 காலில் 2 காலை பெருக்கி 2 காலை உடைச்சு 2 பக்கமும் இதை வச்சு வாயை பிடித்தோல நண்டு குழம்பா? ஏதா சரியா தான் சொல்லிக்கிறோம். தப்பா யாராவது வாயை திறக்கிறீங்களா? அப்படி கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே. அவங்களுக்கு தெரியாம தலையில முக்கால மட்டும் போட்டு உட்காந்து அவங்களுக்கு தெரியாம கிருன்னு உட்காந்துருக்காரு. நண்டு குழம்பு தான் சரியாதான் சொல்லுவேன். நான் குட்டு மதிக்கா சொல்லு. குத்து மதிப்பா நீ அடிக்கிறது கூட அப்படித்தான் சக்சஸ் ஆகும். உன் அடி கூட குத்து மதிப்பா அடி எத்தனை அடிக்கிற? சரி விடு, உன்னை சொல்ல சொன்னாங்களா? இந்த மாதிரி உன் நாகரீகத்துல 4 நாயை விட்டு நக்க விட சாக்கெட்டு கொக்கிய குடிச்சாலும் அத்தாது. இன்னும் 10 நாளைக்கு நாடு பேசாம போறேன். ஒரு அதையும் பண்ண வேணாம், உதவி பண்ண வேணாம். உங்க கொட்டையை பிடிச்சி தரேன். நீங்க வேலை செய்ய மாட்டோம். இந்த சீனை விட்டா இந்த மாமா ஓமான போடா போடா அது போங்கடா. நாசமா போங்கடா போங்கடா. உனக்கு என் சம்பளத்தை கூட தந்துடுறேன். இன்னைக்கு நீ வரமாட்டேன். இன்னைக்கு இந்த பிள்ளைய பார்த்தவொடனே நீ தொங்கிட்டு நாய் தொங்க போடும் பாரு, அது மாதிரி கிளம்புற. போப்பா. எங்க அம்மா சம்பளம் தராங்க. புளிச்ச ஒரு பொங்கலை கழிச்சு கூட. சரி சரி போ போ. மிருதம் கட்ட காரணம் பூரா தோட பூரா கலத்துறேன். எனக்கு தெரியும். இவா இவா இவா
இந்த சீனை விட்டா வேற கட்டி பிடிக்கிற சீன் இல்லை. இருக்கிற வரையும் நல்லது கிட்டதை செஞ்சு ஒரு மயிறு கொண்டு போக மாட்டேன். இந்த மாதிரி தோல் இது டெம்பரா இருக்கிற வரையும் 10 பேர் ரவுண்டு கட்டி சுத்துவேன். இது சுருங்கிருச்சு. உன்னை புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல கடலை பருப்பு விற்க கூட கூப்பிட மாட்டாங்க. இடத்த கொண்டு போறேன், இடத்த கொண்டு போறேன். நாய் கத்துற மாதிரிலாம் கத்துற அப்போ உடைய பார்த்தா. ஆனா உன்னை ஒரு நாடம் சந்திக்கிறதுன்னு 10 நாடம் ஆடுறதுக்கு சமாளிக்க வரலன்னே. மூஞ்சிய பார்த்து பேசு. இந்த பிள்ளைக்கு பேச சூப்பரா இருக்குப்பா. சொட்டு 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 வாரி இங்க சொன்ன மாதிரி நடந்தது தட்டு. உனக்கு எனக்கு சொத்து தரேன். இல்ல வாங்க தரல. யாரு உங்க அப்பாவா? ஆமா ஆமா வணக்கம். பாரு மூக்கு கூட 2 பேரும் ஒரே மாமாவா? என்ன வந்து வரல அண்ணன் தம்பி பேசிட்டு இருந்தீங்க? இல்ல அவரு ஆக்சுவலா எனக்கு மாமா. எதுக்கு ஆச்சு? உனக்கு நொப்பன்னா எனக்கு மாமா. எனக்கு அண்ணன்னா? எனக்கு வந்து அவர் வந்து அண்ணன்னா எனக்கு மச்சான். எனக்கு மச்சானா? உன் கையில வச்சான். கிட்டோ தண்டே வேணுமா? சரி உனக்கு எனக்கு சொத்து தரேன். இல்ல வாங்க தரல. கொடுக்கற வாங்க. இல்ல வரப்பு தரல. இல்ல நீ என் பொண்டாட்டியா? நீ எனக்கு என்ன புருஷனா? நீ கள்ளத்தனம் வச்சிருக்க. உன்னை வந்து நான் வச்சிருக்கேனா? ஒரு வாய்ப்பு கொடுவேன். எதுக்கு? பிரிச்சு எடுத்து போடுவேன். என்னது? ஆயக்கலை 64 கலையும் என்னைய மாதிரி ஓ டெவலப். ஏன் என்ன ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள வந்து ஐயோ அப்பான்னு கத்துறது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டியா? நீ பாட்டுக்கு புடுக்கணும் வேலையை தானே பாத்துட்டு இருந்த. நீ நடிப்ப. என்னத்த நடிக்கிற? என்ன மாட்டாத பூச்சியா? இருக்கட்டு. யாராவது சிரிச்சிக்க குரலை பிடிச்சு கடிச்ச முடியாது. என்ன தொழில் பண்ற? நானும் அதை பண்ண வந்திருக்கேன். இது என்ன எலும்பு கூடு மாதிரி நம்ம எது இளநீ இதுவா? நீ மூஞ்சிய கையை ஊர்ல வீடியோ இது இளநியா குறும்பையா? வீடியோ எடுத்துருக்கேன் உங்க ஊர்ல எப்படி உங்க கண்ணு கீழே தான் பாத்துருக்கோம் மேல மூச்சியை பார்க்காதா? பார்த்தோன்னா 3 நாள் கர்ப்பமாக போற